ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ராமா லாண்டியா. இப்போ நம்ம மினி சைனீஸ் ட்ராமாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ட்ராமாவோட கண்டினியூஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் மற்ற எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ எனக்காக இதை மட்டும் பண்ணிருங்க. சரியா, ஓகே. அதிகமா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்லயே கங்ஸுவும் மின்ஜேவும் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபன்னா பேசிட்டு இருக்க கங்ஸு ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் 10 வருஷமா இருக்கு. ஆனா இப்போ இவன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டியும் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அந்த பிளேஸ்க்கு பிரசிடென்ட் பொண்ணு வந்து மின்ஜேயோட கையை பிடிச்சிட்டு க்ளோஸா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் கங்ஸுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. எங்களை பார்க்க கப்பல் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு அந்த பிரசிடென்ட் பொண்ணு கேட்க ஆல்ரெடி கங்ஸு கடுப்புல இருக்காங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னதும் மின்ஜேயோட முகமே மாறிடுது. மின்ஜே கங்ஸோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த பிரசிடென்ட் பொண்ணு கூடவே போயிடுறாங்க. இப்படியே 1 வீக் போயிருக்கும். இந்த விஷயத்தினாலவே மின்ஜே வந்துட்டு கங்ஸுவை அவாய்ட் பண்றாங்க. ஏன் இவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, இவன் மேல எனக்கு க்ரஷ் வேற, இந்த பிரசிடென்ட் பொண்ணு கூடவே இருக்கானே அப்படின்னு சொல்லி ஜலசா ஃபீல் பண்றாங்க. கங்ஸும் மின்ஜேவை வச்சுக்கணும் வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்க குறுக்குல இந்த கௌஷிக் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரசிடென்ட் பொண்ணு வந்து மின்ஜேவை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க கங்ஸுக்கு ஸ்டொமக் பர்ன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கங்ஸுவும் அவங்களோட ஃப்ரெண்டான இம்மோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மின்ஜே 1 வீக்கா என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கங்ஸு சொல்ல அதுக்கான ரீசன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இம் வந்து கங்ஸோட காதுல ஏதோ சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா கங்ஸு கிளாஸ்ல தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. மின்ஜேவும் அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணும் ஒன்னா இருக்க மாதிரி நினைச்சு பார்த்து உட்காந்துட்டு இருக்க அந்த பிளேஸ்க்கு மின்ஜே வராங்க. அன்னைக்கு நீனும் கிளாஸ் பிரசிடென்ட்டும் கப்பலா நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன், அதுக்காக தான் நீ என் மேல கோச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க கங்ஸு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க மின்ஜே. ஆக்சுவலா இவங்க வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா 3 பேரும், அந்த பிளேஸ்ல தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இம்மோ யூனோ இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இம்முமே கங்ஸு கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ கங்ஸு மின்ஜே கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, நீனும் பிரசிடென்ட் பொண்ணும் ஒன்னா இருக்கும் பொழுது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ல அதுக்கு மின்ஜேவும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி கங்ஸுவை கிஸ் பண்ணிடுறாங்க. இப்படியாக இந்த பிளேஸ்ல இவங்க 2 பேரும் லவர்ஸ் ஆகிடுறாங்க. இப்போ பாஸ்கெட் பால் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல கங்ஸுவும் இம்மோ சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்ல ஒரு பொண்ணு இந்த மின்ஜே வந்துட்டு FBல சிங்கிள்ல இருந்து ரிலேஷன்ஷிப்னு மாத்திட்டான், அது மட்டும் இல்லாம நேத்துக்கு கிளாஸ்ல யாரையோ கிஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க இதை கேட்டு கங்ஸு தண்ணியெல்லாம் துப்பிடுறாங்க. பக்கத்துல இருக்க இம் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க, ஏய் அது நீ தானே கிஸ்லாம் பண்ணிருக்க பத்தியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க அப்படியே கேமுக்கு பிரேக்குமே விடுறாங்க. அப்போ வந்துட்டு மின்ஜேவும் கங்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்க நீ என்ன சேரப்பே பண்ண மாட்டேங்கிற, நம்ம ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு சொன்னதே நீ தான், ஆனா நீ ஏன் இப்படி பண்ற, அப்படி யாரும் கண்டுலாம் பிடிக்க மாட்டாங்க, நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கன்னத்துல கிஸ் பண்ண இந்த விஷயத்த ஒரு 2 பாய்ஸ் பார்த்துட்டாங்க. உனக்கு என்ன மின்ஜே இவ்வளோ மட்டமான டேஸ்ட், இல்ல அவ அடிச்சிருவன் மிரட்டி உன்னை டேட்க்கு கூப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கஷ்டப்படுற மாதிரி பேச கங்ஸுவுமே ரொம்ப சோகமாகிட்டாங்க. இப்போ கேம் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. கங்ஸோட ஃப்ரெண்ட் யூன் வந்து இம்மோட தலையை தட்டிட்டு போக இதை வந்துட்டு இம் ஆன்லைன்ல போட்டு பாக்குறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணோட தலையை தட்டிட்டு போனா என்ன அர்த்தம் அப்படின்னு யூன் மேல இம்முக்கு ஏதோ ஒரு கண்ணு. தென் பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு வந்து யூனை பார்த்துதான் அந்த பையன் எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாரு, அவன் கண்டிப்பா சிங்கிளா தான் இருப்பான், அவன் கிட்ட இருந்து நம்பர் வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க இதையும் கேட்டு கடுப்பாகிட்டு இருக்காங்க. பக்கத்துல மின்ஜே கிட்ட இருந்து கங்ஸுக்கு டெக்ஸ்ட் வருது, அந்த பசங்க பேசிட்டாங்கன்றதுனால ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காத, நீ நார்மலா இரு அப்படின்னு சொல்ல மின்ஜே நம்மள எவ்வளோ கேர் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க கங்ஸு. தென் வாஷ்ரூம்ல வந்து கங்ஸு இருக்காங்களே, அவங்க கூட பிரசிடென்ட் பொண்ணு இருக்காங்க. கங்ஸுவும் மின்ஜேவும் டேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ ஃபர்ஸ்ட் உன் முகத்தை கண்ணாடியில பாரு, உன்னெல்லாம் யார் லவ் பண்ணுவான், கொஞ்ச நாள் தான் இருப்பான் அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச கங்ஸுவுமே ரொம்ப சோகமாகிட்டாங்க. இதுக்கப்புறமா பாஸ்கெட் பால் கேம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்ம் ரெஸ்லிங் பண்றாங்க. கங்ஸுவும் இன்னொரு பையனும் அந்த கேம் எல்லாம் சியர் அப் பண்ண அப்ப கூட அந்த பிரசிடென்ட் பொண்ணு வந்துட்டு மின்ஜாவோட கையை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. இதை வந்து கங்ஸுவுமே பாக்குறாங்க. அவங்க மனசுக்குள்ள மற்றவங்களுக்காக நம்ம ஏன் மாறணும், எனக்கு மின்ஜையை பிடிச்சிருக்கு, மின்ஜைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்காக எதையும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த கேம்ல வின் பண்ணிடுறாங்களா. நீங்க வின் பண்ணிட்டீங்க கங்ஸு, இந்தாங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி மைக் மாதிரி கொடுக்குறாங்க. மைக்கை வாங்கின கங்ஸுவும்
ஹே பிரசிடென்ட் கேர்ள், ஃபர்ஸ்ட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் மேல இருந்து கையை எடு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. அந்த பிரசிடென்ட் பொண்ணுமே கையை எடுத்துட்டாங்க. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் இப்போ டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மிஞ்சே சொல்ல எல்லாரும் குஷி ஆகிடுறாங்க. யாரும் பேட் காமெண்ட்ஸ்னா கொடுக்கவே இல்லை, எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா இந்த பிரசிடென்ட் பொண்ணுக்கு தான் சமகாண்டா இருக்கு. ஃபைனலா இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் யாருக்காகவும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மறைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும். தென் இதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் நடந்துட்டு வர யூன் கிட்ட இருந்து ஒரு பொண்ணு நம்பர் வாங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இம் வந்துட்டு பயங்கர கடுப்பாகிட்டு இருக்காங்க. ஏன்னா இம்க்கு தான் யூன் மேல ஒரு க்ரஷ் ஆச்சே. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு, அது நெக்ஸ்ட் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். அப்பதான் கன்சிஸ்டன்சியா எனக்கு வீடியோ போடணுன்ற ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கும். நீங்க பண்ற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட். இது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பாய்.